ஒரு பிஸ்னஸ் மேன் படிப்படியாக உயர்ந்து அவருக்கு வந்து பெரிய பொசிஷன் வந்துடுது. அவருக்கு நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா அவர் என்ன பண்ணார், நல்ல புதுசாக நல்ல விலை உயர்ந்த கார் வந்து அவர் வாங்குறார். ஸோ அவர் விலை உயர்ந்த கார் வாங்கிட்டு அவர் வந்து ரோட்டில் போகும்போதே ரொம்ப அப்படி ப்ரைடோட ரோட்டில் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. கார் ஓட்டிகிட்டு போகும்போது அவருக்கு வந்து ஒரே சந்தோஷம், ஒரு பெருமிதம், அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போகும்போது கரெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிறாரு. போகும்போது அவர் திரும்புகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறாப்புல, ஒரு பெரிய கல் எடுத்து கார் மேலே எடுத்து அடிக்கிறாப்புல. பையன் கார் மேலே கல் அடித்தோடனே இவருக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. இறங்கி போய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னோடய காரோட விலை தெரியுமா, நீ எப்படி வந்து என் காரில் நீ கல் போடலாம், உன்னால் என் காருக்கு ஃபஸ்ட்டு காம்பன்சேஷன் கொடுக்க முடியுமா, உங்கள் அப்பானால் கொடுக்க முடியுமான்னு பல வார்த்தைகளை விடுறாரு. அந்த பையன் பயந்துட்டு ஓன்னு அழுக ஆரம்பிக்குது. இப்போ நீ எதுக்கு அழுகுற, நீ அழுதா மட்டும் என்னோட இது சரி பண்ணிடுவியா, எப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் அந்த பையன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சோன்னே, சரி எதுக்கு அழுகுற, என்ன பிரச்சனை, நீ தானே கல்லை போட்டு இப்போ நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் சொல்கிறாப்புல, இல்லை எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, என்னோடய தம்பியை வந்து நான் வீல் சேரில் தள்ளி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். உங்கள் கார் வேகமாக வர்றதை பார்த்து நான் இன்னும் கொஞ்சம் வேகமாக பிளாட்ஃபார்மில் ஏறணும்னு பார்க்கும்போது தடுமாறி என் தம்பி கீழே விழுந்துட்டான். விழுந்தோடனே என்னால் உடனே அவனை தூக்க முடியல, உங்கள் கார் வேகமாக வந்துச்சு, அதனால் உங்கள் காரை நிறுத்துறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கல்லை தூக்கி போட்டேன் அப்படிங்கிறான். இவருக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்தது. நிஜமாவேவா அப்படின்னதுக்கு, பாங்க சார் வந்து பாருங்கள் அப்படின்னோடனே இப்படி திரும்பி பார்த்தா தம்பி கீழே விழுந்துருந்தாப்பு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பையனை வந்து தூக்கி உட்கார வச்சு வீல் சேர் ஓரமாக வச்சுட்டு, இவருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கோபமாக வருது, ஆத்திரமாக வருது, ஆனால் என்ன சொல்லணும்னு தெரியல. அப்புறம் இவர், சரிப்பா நீங்கள் 2 பேர் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் நீ அழுகாமல் இரு, நீ பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து காரில் போகிறாரு. ஸோ காரில் போகும்போது இவருக்கு தோணுது, நம்ம எவ்வளோ தலகணமாக நம்ம தான் எல்லாம் ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளோட வேகம் வந்து மற்றவங்களுக்கு எவ்வளோ இடைஞ்சலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கல அப்படின்னு அவருக்கு தோணுது. ஸோ நம்ம வந்து வேகமாக ஒரு விஷயத்த பண்ணும்போது மற்றவங்களையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு பாதிக்காமல் இருக்குமா. இப்போ நம்ம ரோட்டில் வேகமாக போகிறோம் அப்படின்னா, நான் டெஸ்டினேஷன் அடையணும்னு சொல்லிட்டு வேகமாக போகிறதில்ல. அப்போ நம்ம நம்ம கூட வர வண்டி ஓட்டுறவங்களும் அவங்களுக்கு அதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலவங்க வந்து ஸ்லோ டிரைவர், அவங்க வந்து ஸ்லோ டிரைவிங்காக இருப்பாங்க. சிலவங்க பெரியவங்க கார் ஓட்டுவாங்க. சிலவங்க வந்து எல்போர்டில் புதுசாக கார் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுட்டு தான் போகணும். நான் டெஸ்டினேஷன் அடையணும்னு சொல்லிட்டு நம்ம கற்றுன்னு போக முடியாது. ஸோ நம்ம வந்து வேகத்தில் இருக்கும்போது அடுத்தவங்களை எப்படி பாதிக்குது, நம்ம வேகத்தினால என்ன மற்றவங்களுக்கு நடக்கும்னு சொல்லி கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஓட்டணும். அப்புறம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் அந்த கல் அடித்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து காரில் ஒரு பள்ளம் வந்துடுது. ஸோ அந்த இடத்துல வந்து காரை பார்த்தோன்னே அந்த பள்ளம் வருது. பள்ளம் வந்தோடனே சரி எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு இருந்துட்டு, சரிப்பா நடந்துருச்சு, இந்த இடத்துல ஒரு டென்ட் விழுந்துச்சு, அந்த டென்ட்டை எடுத்துடுறதானே அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், நான் வந்து இந்த டென்ட் எடுக்க மாட்டேன். இந்த டென்ட்டு தான் வந்து எனக்கு வந்து அந்த குழி தான் வந்து எனக்கு வாழ்க்கையில் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துச்சு. நான் வேகமாக போகிறது என்னோட ஸ்பீட் மட்டும் இல்லை, மற்றவங்களும் என்னோடய ஸ்பீடுக்கு வந்து பாதிக்காத மாதிரி நான் ஸ்பீடாக இருக்கணுங்கிற விஷயத்த நான் ஒவ்வொரு தடையும் அந்த டென்ட்டை பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் அந்த டென்ட் வந்து நான் எடுக்க மாட்டேன். அது வந்து அந்த டென்ட் கடைசி வரலும் இங்கே தான் இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லி முடிவெடுக்கிறார். ஸோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களே நம்ம கவனிக்கணும், நம்ம கூட இருக்கவங்களையும் கவனிக்கணும், நம்மளும் நம்ம இலக்கை நோக்கி கண்டிப்பாக வெற்றியாளராக இருக்கணும். ஓகேயா?